ஒரு மாமியாரா மருமகள் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு? அந்த வீடு ஒரு பொறுப்பா பாத்துக்கினா போதும் சார். பொறுப்பா பாத்துக்கணும் தான் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ரொம்ப பொறுப்பா பாத்துக்கின்னு சிக்கனமா சொல்லு பண்ணிக்கின்னு நிறைய செஞ்சு கீழே கொட்டுறதோட கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு. உங்க தமிழ் ரொம்ப வடிவா அழகா இருக்கு. எந்த ஊர் நீங்க? பெங்களூர் சார். நாங்க அவங்க வந்திருக்காங்களோ? இருக்கிறாங்க சார். எதிர்க்கத்தா யார் அவங்க? என்ன பாரதிராஜா ஹீரோயின் மாதிரி தந்தன தந்தன தாளம் வரும் அப்படி இருக்க? அவளுக்கு என்ன தெரியுமா சார், நெயில் பாலிஷ் வாங்கணும், மேக்கப் செட்டு வாங்கணும், இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கு இந்த மாதிரி எல்லாம். நான் அரிசி மூட்டை எவ்வளோக்கு வாங்குறேன்னு கூட அவளுக்கு தெரியாது. எண்ணெய் பாக்கெட்டு மாதம் எவ்வளோ ஆகுதுன்னு அவளுக்கு தெரியாது. ரேஷன் என்ன வாங்கிட்டு வந்து போடுறேன்னு தெரியாது. எல்லாம் வாங்கிட்டு வந்து கொட்டி வைக்கிறதோட தான் லாஸ்ட்டு. ஜெனியா அது எடுத்து செய்யலன்னா அது இல்லை அத்தை. இதெல்லாம் என்னைக்காவது அவங்கள போய் வாங்கிட்டு வர நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? கொடுத்தா அவங்க போய் வாங்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு தெரியாது நான் வாங்குற அரிசி மூட்டையே அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அவங்க கையில் கொடுத்து நான் என்ன சார் பண்ணுறது? சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 1 கிலோ அரிசி எவ்வளவு? என்ன? ஓகே, எண்ணெய் எவ்வளவு? ஒரு லிட்டர் எண்ணெய் எவ்வளவு? 90 rupees. என்ன நல்லெண்ணெயா, தேங்காய் எண்ணெயா, கல்லெண்ணெயா? நல்லதா சார்? நல்லெண்ணெய் 90 ரூபாயா? இல்லை. பாத்தீங்களா சார், இப்படியாப்பட்ட மருமகளை வச்சுக்கின்னு நான் என்ன சார் பண்ணிட்டோம்? இல்லை நீங்கள் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் மருமகள். ஓகே, இப்போ நான் எப்படி அவங்கள ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்க. அவங்கள எவ்வளோ? சரி சரி. நெயில் பாலிஷ் ரேட் சொல்லுமா நீ? 50 rupees. உங்களுக்கு தெரியுமா நெயில் பாலிஷ் ரேட்டு? இல்லை சார் தெரியாது. நீங்கள் போடுற ஃபவுண்டேஷனோட ரேட் எவ்வளவு? 500 வாங்குறீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் போகிற பழக்கம் உண்டா? சார். ஆன்லைனில் ஒரு சிக்கன் பிரியாணி எவ்வளவு? 250. நெயில் பாலிஷ் சொல்ல தெரியுது, மேக்கப் பண்ண தெரியுது, பிரியாணி கூட கடையில் 250 ரூபாய்க்கு வாங்குறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தெரியணும் மருமகள் கிட்ட? நல்ல பொண்ணு தான். நீங்க எவ்வளோனா பொன் சட்டி குத்தா கூட அது மண் சட்டி தான். மருமகம் என்ன பண்ணுறது, அவ்வளோ இந்த ஸ்டேஜில் இங்கே வந்து உக்காந்தா மாமியார் ஏன் பேசினாங்கன்னு அப்போ அவளுக்கு புரியும். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சிக்கனமா யூஸ் பண்ணுங்கன்னு? வர சேலரி பாதி ரெண்ட்டுக்கே போயிடுது, பாதி கரண்ட் பில்லு, எல்லா வீட்லேயும் வைஃபை இருக்குது. ஸோ கண்டிப்பாக 1000 rupees அதுக்கே போயிடுது சார். அப்போ எப்படி நம்ம வந்து சிக்கனமாக யூஸ் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஆடம்பரமாக செலவழிக்கிறீங்கன்னு உங்கள் மாமியார் வந்து சொல்கிறாங்க? கல்யாணமான ஒரு ஒய்ஃப்க்கு என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்? ஹஸ்பண்ட் ஒரு முழம் பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கணுன்ட்டு. அதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க, 40 ரூபாய் கொடுத்து பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கியே, ஏன்டா இப்படி செலவு பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க சார். பூ வாங்கி கொடுக்குற ஆடம்பர செலவுங்கிறாங்க. வேற ஆனிவர்சரி எங்களுக்கு அப்படின்னா வெளியில கூட்டிட்டு போறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆடம்பர செலவா தெரியுது. பட் எங்களுக்கு வந்து இது லவ் அண்ட் பிரைவசி.